ஒரு போதகரை நம்ம கனப்படுத்துறோம், அவரை விரும்புறோம்னா சத்தியத்தின்படி ரெண்டு காரணங்கள் இருக்கணும். ஒன்று, அவர் தேவனுடைய வார்த்தைகளை சத்தியத்தின் அடிப்படையில் பேசுறார். இரண்டாவது, அவர் தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முன்மாதிரியா இருக்கிறார். இந்த இரண்டும் தான் ஒரு ஊழியக்காரரை கனப்படுத்துறதுக்கும் அவரை விரும்புவதற்கும் காரணமாக அமையணும். அப்படிப்பட்ட ஊழியக்காரர் சத்தியத்தை பேசாதபடிக்கு விலகுகிற பொழுது நாம் அந்த விருப்பத்தை விட்டு விடுவோம். அவரது முன்மாதிரி வாழ்க்கை வாழாமல் போனால் அவர் மேல் இருக்கிற விருப்பத்தையும் கனத்தையும் நம்ம விட்டு விடுவோம். அவரை நம்ம நேசிப்போம், அவரை கனப்படுத்துகிற செயலை செய்ய மாட்டோம். ஆனா இன்றைக்கு சில போதகர்கள் எந்த தவறு செய்தாலும், ஒழுக்கம் கெட்டு போனாலும் ஒரு கூட்டம் பேர் அவரை விரும்புகிறார். காரணம் என்றால் அவர்கள் அவரிடத்திலிருந்து சத்தியத்தை கேட்டு ஈர்க்கப்பட்டவர்கள், அவருடைய நடிப்பை பார்த்து ஈர்க்கப்பட்டவர்கள். அவருடைய ஆராதனை ஸ்டைலை, அவருடைய பாடல் ஸ்டைலை, அவருடைய நடன ஸ்டைலை பார்த்து ஈர்க்கப்பட்டபடினால அவர் எவ்வளவு தவறு செய்தாலும் அவர் மேல் அவர்களுக்கு ஒரு பெரிய அபிமானம் உருவாகி விடுகிறது. அது சரியான அபிமானம் அல்ல. சத்தியத்தின் அடிப்படையில் தான் ஒருவரை விரும்பவும் ஒருவரை கனப்படுத்தவும் நாம செய்ய வேண்டும்.